ராமகாதையுள் நுழைவோம். ஹனுமனது தோளின் மீது ராமன் அமர்ந்து ராவணனை எதிர்ப்பதற்கு உரியதாகிய ஆயத்தத்தில் இறங்குகிறான். இதை வர்ணித்து கொண்டு வருகிறார். செய்தி ஒன்றுதான், ஹனுமனது தோளின் மீது ராமன் இருக்கிறான். அதற்கு கம்பன் பல்வேறு விதமான நிலைகளில் விளக்கத்தை தருகிறார். இதுல ஒரு அழகான விளக்கம் அடுத்த நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பாடல். இந்த வைணவத்தினுக்கு என்று உரியதாகியதோர் பரம், அந்த பரம் பற்றின விளக்கத்தை இந்த பாடலின் வாயிலாக மிக அழகாக சித்தரிக்கின்றான் கம்பன். எப்படியாம்? தகுதியாய் நின்ற வென்றி மாருதி தனிமை சார்ந்த மிகுதியை வேறு நோக்கின் எவ்வண்ணம் விளம்பும் தன்மை புகுதி கூர்ந்துள்ளார் வேதம் பொதுவுற புலத்து நோக்கும் பகுதியை ஒத்தான் வீரன் மேலை தன் பதமே ஒத்தான். எப்படியா? தகுதியாய் நின்ற வென்றி மாருதி. அதாவது தகுதின்னு சொன்னா, ராமனுக்கு இந்த இடத்துல ஹனுமனை தவிர வேறு ஒரு பொருத்தமான வாகனம் வேற கிடைக்காது. அதனாலதான் தகுதியினர். இந்த போர்க்களத்துல தேர் போன்றவைகளெல்லாம் இல்லாத சூழ்நிலையில ராமனுக்கு அனுமனது தோள் போன்றதொரு தகுதி வாய்ந்த ஒரு வாகனம் கிடையாது. அதனாலதான் ஊர்தியாக நின்ற எப்படிப்பட்ட மாருதியாவ வெற்றியை தனக்கு உரியதாக்கி கொண்ட மாருதி. அனுமனுக்கு வெற்றி என்கின்ற ஒன்றுதான் தெரியும். அந்த வெற்றிக்கு உரியவனாகிய ஹனுமன் இப்பொழுது ராமனுக்கு பொருத்தமான வாகனமாய் அவனை தாங்கி நிற்கிறான். அதை விட வேடிக்கை பாருங்க, தனிமை சார்ந்த மிகுதியை. தனிமைன்னா இது ஒரு தனித்தன்மை மிகுந்த சிறப்பு. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஓர் வாகனத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது. ராம காதையில மட்டும்தான் இந்த வாகனத்தை பார்க்கிறோம். ஹனுமன் என்று சொல்லுவதற்கு உரிய ஓர் அடியான் பரம்பொருளை தன் தோளிலே தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப இயல்பாக நாம என்ன நம்புவோம்? தத்துவங்கள்ல எல்லாவற்றையும் தாங்குதல் யார் என்றால் பரம்பொருள். அதுதானே உலகியல். பரம் என்று சொல்லக்கூடிய அந்த மேலான ஒன்றுதான் உலகை, உலகின் கண்ண உயிர்களை எல்லாவற்றையும் தாங்குகிறது. இங்கு மாறாக என்ன நடக்கிறது? ஹனுமன் என்று சொல்லக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தவன், வெற்றிக்கு உரியவன், அவன் பரமாகிய ராமனை தாங்கி நிற்கிறான். ஆகவே இதை எப்படி நான் விளக்குவதுன்னு கம்பனுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டது. ஏனென்றால் உலகியல்ல பரம் என்று சொல்லக்கூடிய மேலான அந்த பொருள்தான் அனைத்தினையும் தாங்குகிறது என்பதாகத்தான் இதுவரைக்கும் கற்று இருக்கிறோம். அந்த பரத்தை இந்த அனுமன் தாங்குகிறான்னா இது எப்படி விளக்குவது? இதுக்கு ஏதாவது ஒரு பொருத்தமான விளக்கம் சொல்லணும் இல்லையா? ராமனை பரம்பொருள்னு சொன்னா ராமன் அனுமனை தாங்கினான்னா ஏற்றுக்கொண்டு விடலாம். ஆகவே பரம்பொருள் தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களுள் ஒன்றாகிய அனுமனை தாங்குகிறது, சரி. ஆனால் தன்னால் படைக்கப்பட்ட ஒன்று ஹனுமன், அந்த அனுமன் பரமாகிய தன்னை தாங்குகிறது என்றால் இது எப்படி பொருத்தமுற உலகில் உள்ளோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் விளக்குவது? நம்மை போன்றோர்களுக்கெல்லாம் அது ரொம்ப கடினம். ஆனா கம்பன் போன்றோருக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு. நமக்கு நம்முடைய புலமையை, நம்முடைய ஆற்றலை காட்டுவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கு பரத்தை ஹனுமன் தாங்குகிறான், எப்படி அது பொருத்த முறை இருக்கும்? விளக்கம் தரார் பாருங்க. வேறு நோக்கின், இதை எப்படி விளக்குவதுன்னு ஆச்சரிய குறியோட கேட்ட கம்பன் இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், வேறு நோக்கின் பிரிதொரு வகையாக இதை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், புகுதி கூர்ந்துள்ளார் வேதம், ஞானம் மிக்கிருக்க கூடியவர்களுக்கு உதவக்கூடிய வேதமானது. இந்த இடத்துல புகுதினா ஞானம்னு அர்த்தம்.
புகுதி கூர்ந்துள்ளார் வேதம். ஞானத்தை கூர்மையாக அறிந்திருக்கக்கூடியவர்களாக அறியப்பட்டதாகிய வேதம் பொதுவுற புலத்து நோக்கும், பொதுவாக தன் அறிவால் நுழைந்து நோக்கி கூறுகின்ற பகுதியை ஒத்தான், மூல பகுதியை ஒத்தான். யாரு? அனுமன். இந்த மூல பகுதி என்பது எதுனாக்க அது அசுத்தமாயி. அந்த மூலப்பகுதிக்கு மேலாக பதமாக பரம்பொருளாக இருப்பவன் அமர்ந்திருப்பானா? ஆகவே இங்கு ஹனுமன் மூலப்பகுதியை போல் இருக்கிறான். அவனுக்கு மேல் தன் பதமே ஒத்தான். வீரராகிய அந்த ராமன் மூலப்பகுதிக்கு மூலமாக உள்ள தன் பரமபதத்தினை போன்று இருக்கிறான். என்ன அழகு பாருங்க! ஒரு விசித்திரமான ஒரு நிலைக்கு எவ்வளவு பொருத்தமான விளக்கத்தை கம்பன் தரான். என்ன வைணவத்துல என்ன பெரிய அடிப்படைனாக்க, இந்த 24 விதமான தத்துவங்கள் உண்டு. அந்த 24 விதமான தத்துவங்களும் செயல்படுவதற்கு யார் இருக்கணும்னா புருஷன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கும். உலகத்துல உயர்ந்தது எது என்றால் இந்த 24 தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவன் பரம்ன்ற நாராயணன். அந்த 24 தத்துவத்தை மூல பிரகிருதி என்பார்கள். அந்த மூல பிரகிருதிக்கு மேலாக பரத்தில் உள்ள நாரணன் இருப்பதினால்தான் இந்த மூல பிரகிருத்தியே இயங்குகிறது. அதுபோல் இங்கு மூல பிரகிருத்தியாய் ஹனுமன் இருக்கிறான். இந்த ஹனுமனுக்கு மேல பரமாகிய ராமன் இருக்கிறான். ஆகவே இங்கு இயக்கம் நடக்கிறதுன்னு கம்பன் முடிக்கிறான். அது என்ன மூல பிரகிருதி? 24 தத்துவம். ரொம்ப எளிமை. நமக்கு முதல்ல தெரிகிறது பூதங்கள் 5 இல்லையா? 5 பூதம். இவைகளினுடைய சேர்க்கை தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள், அது என்ன உயிரா இருந்தாலும் சரி, இந்த 5 சேர்க்கை தான் இந்த உலகம். 5 பூதங்களினது சேர்க்கை. இந்த 5 பூதங்கள் தோன்றுவதற்கு நுண்ணியதாகிய ஓர் ஆற்றல் இருந்ததல்லவா? அந்த 5 பூதத்தினுக்கு 5 நுண்ணியதாகிய ஆற்றல்களுக்கு பேரு தன்மாத்திரைன்னு பேர். இந்த பூதங்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணியாக நின்றவைகள். அப்ப இந்த 5 5 10 அடுத்து இவ்வாறு தோன்றிய இந்த பூதங்களை உணருவதற்கு உண்டான அறிவு, அதுக்கு பேரு ஞானேந்திரியம்னு. இந்த அறிவினை முறையாக செயல்படுத்துவதற்கு உண்டான செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக கூடிய பொறிகள் 5. அவைகளுக்கு பேர் கண்மேந்திரியங்கள்னு பேர். பூதம் ஓர் 5, தன்மாத்திரை ஓர் 5, ஞானேந்திரியம் ஓர் 5, கண்மேந்திரியங்கள் ஓர் 5 ஆகிய 20. சரியாச்சா? இதனோடு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடிய 4. இந்த 20ம் 4ம் 24 தத்துவங்கள். இவைகளை உள்ளடக்கியவை மூல பிரகிருதி. இதனை இயக்குவதற்கு இவைகளுக்கு மேலாக இவைகள் எதனோடும் ஒன்று இல்லாதவனாக ஒருவன் இருக்க வேண்டும். அவனுக்கு பேரு புருஷன்னு பேரு, இல்லைன்னா ஆத்மான்னு பேரு. இந்த 24ஓடு இந்த ஆத்மா ஒன்றுவது இல்லை, புருஷன் ஒன்றுவது இல்லை. ஆனால் இந்த 24 செயல்பாடுகளுக்கு அவன் காரணமாய் இருக்கிறான். ஆகவே மூல பிரகிருதியோடு
புருடன் ஒன்றுவதில்லை. ஆனால் மூலப்பிரகிருதியினுடைய கூறுகள் செயல்படுவதற்கு அந்த புருடன் இருக்க வேண்டும். ஆகவே இங்கு மூல பிரகிருதியாக இருப்பவன் ஹனுமன். அவன் தோல்ல புருடனாக இருந்தவன் யாருன்னா ராமன். இந்த வைணவ தத்துவத்தை இத்தனை அழகா இவ்வளவு எளிமையா சொல்ல முடியாது. இது அப்படியே வைணவத்துல சொல்லப்பட்டது. இவைகளுக்கு மேலான மூல பிரகிருதி என்பது ஒரு அசுத்த மாயை. அதன் மேலாக உள்ள சுத்த மாயையாக நாரணன் விளங்குகிறான். ஆகவே அனுமன் தோள் மீது நாராயணன் ஆகிய ராமன் இருக்கிறான். முடிச்சிட்டாரா? அடுத்து, மேருவின் சிகரம் போன்றது எண்ணினும் வெளிறு உண்டாமல் மூரி நீர் அண்டம் எல்லாம் வயிற்றிடை முன்னம் கொண்ட ஆரியர்க்கு அநேக மார்க்கத்தால் இடம் வலமது ஆக சாரிகை திரியலான மாருதி தாம பொன்தோள். அழகான விஷயம். நாரணன் முதல்ல என்ன செய்தான்? மூரி நீர் அண்டம் எல்லாம், வலிமை மிக்க கடலால் சூழப்பட்ட அண்டங்களையெல்லாம் முன்னம் வயிற்றிடை கொண்ட ஆரியர்க்கு, ஒரு காலத்துல பிரளய காலம் தோன்றிய பொழுது இவைகளையெல்லாம் பாதுகாப்பாக தன் திருவயிற்றிலே அடக்கியவனாகிய நாரணன் ராமன் அநேக மார்க்கத்தால் பல வழிகளில், ஏன்னா போர்க்களத்துல பல வழிகள்ல போய் போர் செய்தற்கு துணை நிக்கணும். அதுக்கு பேரு வலதுசாரி இடதுசாரி என்றெல்லாம் சுற்றி சுற்றி போர் செய்யணும். அதற்கு ஹனுமன் துணை நிற்கிறான்னா அநேக மார்க்கத்தால், மார்க்கம்னா பாத வழி. போர்க்களத்துல ஒரே இடத்துல நின்று கொண்டு போர் செய்ய முடியாது. பலவாகிய இடங்களுக்கு சென்று சென்று தேரை அப்படித்தான் செலுத்துவார்கள், குதிரையை அப்படித்தான் செலுத்துவார்கள். இப்பொழுது ஹனுமன் அவ்வாறு இருப்பதினால் அவன் எல்லா பக்கமும் சுழன்று சுழன்று செல்ல வேண்டும் ராமனை தூக்கி கொண்டு. ஆகவே இடம் பலமாக, இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் சாரிகை திரியலான, சாரிகை சுற்றி திரிந்த அனுமன், மாருதி அனுமன். இது போர்க்களத்தின் உண்டான நிகழ்வுகள். ஆகவே போர்க்களத்துல தேரில் அமர்ந்திருக்கக்கூடிய வீரனுக்கு தேர்ப்பாகன் வலது பக்கம் இடது பக்கம் சுழன்று இவைகள் போன்றதாகிய செயல்கள்ல தேரை செலுத்தி எல்லா இடங்களிலும் இந்த வீரனை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தேர்ப்பாகனுக்கு உண்டு. இப்ப தேருக்கு பதிலா அனுமனது தோள் மேல ராமன் இருக்க. எந்த ராமன்? பண்டொரு காலத்துல கடலால் சூழப்பட்ட இந்த அண்டங்களை எல்லாம் பிரளய காலத்துல தன் வயிற்றுள் ஒடுக்கியவனாகிய ராமன் இப்பொழுது ஹனுமன் தோள் மீதில் அமர்ந்து வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அந்த போர்க்களத்தை சுற்றி சுற்றி வர, இது எப்படி இருக்குன்னா, தாம பொன்தோள் மாலை ஏந்திய அழகிய தோள்களை உடைய மேருவின் சிகரம் போன்றது எனினும், மேருமலையின் சிகரங்கள் போன்றவை எனினும் வெளிறு உண்டாம் குற்றம் உண்டாம். அழகான விளக்கம். சுற்றி திரியக்கூடிய அனுமனது தோள்களுக்கு ஒரு இடத்துல, ஒரே இடத்துல நிற்கக்கூடிய மேருமலைய அனுமன் தோளுக்கு ஒப்புமை சொன்னா இது குறை இல்லையான்னு கம்பன் கேட்கிறான். ஏன்? மேருமலை ஒரே இடத்துல நிற்கிறது. மேருமலைக்கு இணையான அனுமனது தோல்ல ராமன் அமர்ந்ததன் பின் அனுமன் அங்கும் இங்குமாக போர்க்களத்துல எங்கும் சுற்றி திரிகிறான். மேருமலை அப்படி தெரியுமா? ஆகவே அனுமனது தோளுக்கு மேருமலையை ஓமையாக சொல்லாதீர்கள். ஏன்னா மேருமலையை ஓமையாக சொன்னால் மேருமலை ஒரு இடத்தில் நின்றவாறே இருக்கிறது. ஆனால் அனுமனோ பல இடங்களில் சுற்றி திரிகிறான். ஆகவே மேருமலையை அனுமனது தோளுக்கு ஓமையாக சொன்னால் அது குறைபாடு உடைய ஓமை என்று அதை தள்ளி விடுகிறான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், ஆசி சொல்லினர் அருந்தவர் அறம் எனும் தெய்வம் காசியில் நல் நெடும் கரம் எடுத்து ஆடிட கையிலை ஈசன் நான்முகன் என்று இவர் முதலிய இமையோர் பூசல் காணிய வந்தனர் அந்தரம் புகுந்தார். என்ன அழகு! இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண முடியுமா போர்க்களத்துல?
அனுமன் என்கின்ற ஒரு வானரன் பரம்பொருளாகிய ராமனை தோல்ல தூக்கி கொண்டு போர்க்களத்திலே சுழன்று சுழன்று வர அந்த தோளின் மீது அமர்ந்து ராமன் தன்னுடைய அம்புகளை எய்த வண்ணம் வருகிறானே, இப்படிப்பட்ட ஓர் அரிய போர்க்கள காட்சியை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. இதுவரைக்கும் தோன்றின எந்த புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இப்படிப்பட்டதாகிய காட்சி இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட அரிய போரை பார்க்க வானத்துல தேவர்கள் மட்டும் இல்லையா, சிவனும் பிரம்மனும் கூட வந்து நின்றார்களாம். எப்படியா? அருந்தவர் அரிய தவம் புரிந்த முனிவர்கள் ஆசி சொல்லினர். இப்படிப்பட்ட அனுமன் என்கின்ற வாகனத்தில் ஏறி செல்லக்கூடிய ராமனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எல்லா முனிவர்களும் வாழ்த்து தெரிவித்தார்கள். அறம் எனும் தெய்வம், அறம் என்று சொல்லக்கூடிய கடவுள் காசில் நல் நெடும் கரம் எடுத்து ஆடிட குற்றமற்ற தன் அழகிய நீண்ட கரங்களை உயர்த்தி கொண்டு கூத்தாடியதான். ஏன்னா இதுவரைக்கும் அறம் இல்லாத செயல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ராவணனை அடக்குவதற்கும் அழிப்பதற்கும் ராமன் வந்ததினால அறமாகிய இனி நாம் பிழைத்தோம் என்று அறக்கடவுள் ஆனந்த கூத்துவிட்டான். இனி நமக்கு எந்த குறையும் இல்லை, இனி அறமானது தழைக்கும், இந்த அறத்தினுக்கு எதிராக இருக்கக்கூடிய ராவணன் ஒடுக்கப்படுவான் என்ற மகிழ்ச்சியில அறக்கடவுள் குதித்தான். அதுக்கப்புறம் யார் வந்ததா? அறக்கடவுள் கூத்தாட கையிலை ஈசன், கைலாயத்தை இடமாக கொண்டுள்ள சிவனோ நான்முகன் பிரம்மன் என்று இவர் முதலிய இமையோர், இவர்களை முதலாக கொண்டிருக்கக்கூடிய வானுலகத்தில் இருக்கக்கூடிய இமையோர்னா தேவர்கள் எல்லோரும் பூசல் காணிய ராமன் ராவணன் இவர்களுக்கு இடையே நடைபெற இருக்கின்ற போரினை காண்பதற்காக வந்தனர். அந்தரம் புகுந்தார். வந்து ஆகாயத்தில் அப்படியே நிறுவி நின்றார்கள். ஆகாயம் முழுக்க தேவர்கள் தான் இந்த போர்க்களத்தை அற்புதமான போரை பார்க்க வேண்டி போர் தொடங்குகிறது. அண்ணன் அஞ்சன வண்ணனும் அமர் குறித்து அமைந்தான். எண்ண அரும் பெருந்தனி வலி சிலையை நான் எறிந்தான். மண்ணும் வானமும் மற்றை பிறவும் தன் வாய்ப்பெய்து உண்ணும் காலத்து அவ்வுருத்திரன் ஆர்ப்பு ஒத்தது ஓதை. இந்த நாணிலிருந்து ராமன் எழுப்பின ஓசை இருக்க, ஓதைன்னா ஓசை. ராமனுக்கு என்ன அடைமொழி கொடுத்தாரு பாருங்க. அண்ணல் அஞ்சன வண்ணன், பெருமைக்குரிய ராமன், மை நிறத்திலே நிறத்தை பெற்ற ராமன் அமர் குறித்து அமர்ந்தான். போர் புரிய வேண்டும் என்ற உள்ளத்துல தெளிவான சிந்தனையோடு ஹனுமன் தோள்ல அமர்ந்திருக்கிறார். என்ன கேள்வி எல்லாருக்கும் இந்த பாட்டுல ஒரு இடத்துல இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? எப்படி? அமர் குறித்து அமைந்தான். போர் செய்வதுன்ற முடிவோட ராவணனை எதிர்ப்பது என்ற முடிவோட ராமன் ஹனுமன் தோள்ல அமர்ந்து இருக்கிறான. போர்க்களத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் போர் செய்வதுன்னு என்ன முடிவு? எப்படி போர் செய்வதற்குத்தானே வந்திருக்கிற, இங்க என்ன முடிவு செய்தான்னு புதுசா சொல்லணும். ராமன் கிட்ட என்ன ஒரு சிக்கல், அவன் என்னதான் போர்க்களத்திற்கு வந்தாலும் அவனை யாரேனும் பணிந்தார்கள் என்றால் அவர்களோடு போர் செய்வதை நிறுத்திடும். அப்படிப்பட்ட கருணை வள்ளல் அவன். என்னதான் கோபம் இருந்தாலும் போர் செய்ய வேண்டும் என்ற வேகத்தோடு வந்தாலும் அவனை பார்த்தவர்கள் அவன் திருவடியில விழுந்து வணங்கினால் உடனுக்குடனாக கோபம் தணிந்து அருள தலைப்பட்டு விடும். இப்ப ராமன போர்க்களத்துல அவன் ஆற்றல் தோன்ற போர் செய்ய முனைகிறான்னு சொல்லுவதே பெரிய விஷயம். அதனாலதான் இங்க எழுதினான் கம்பன், அமர் குறித்து அமைந்தான். இந்த ராவணனோடு போர் செய்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த ராமன். ஏன்னா லக்குவனை வீழ்த்தி இருக்காங்க. ஆகவே என்ன செய்தான்? என்ன அரும் பெரும் தனி வலி சிலையை நான் எறிந்தான். நினைத்தற்கும் அரியதான
பெருமையுடைய ஒப்பற்ற தனது வில்லாகிய கோதண்டத்தின் நான் எறிந்தான். நானை தெரித்தான், அப்படி சுண்டி விட்டான். அந்த நான் எறிந்தான். அந்த அவனுடைய கோதண்டத்தினது நான் சுண்டின வேகத்துல எழுப்பின அதிர்வு அலைகள் இருக்குல்ல, அந்த ஒலி என்னாச்சா, மண்ணும் வானமும், மண்ணுலகம் முழுவதும் அந்த ஒலி பறந்தது, வானத்தையும் நிறைத்தது, மற்றை பிறவும் அண்டங்களுக்கு அப்பாலும் அந்த ஒலி சென்றது. தன் வாய்ப்பெய்து, எப்படியா, தன் வாய்ப்பெய்து உண்ணும் காலத்து, தன் வாயிலே இட்டு உண்ணுகின்ற பேரூழி காலத்து உருத்திர நாற்பு ஒத்தது. அந்த ருத்திரமூர்த்தியினுடைய ஆரவாரத்திற்கு இணையான இந்த வில்லினது நான் ஒளி இருந்தார். எவ்வளவு பெரிய சப்தத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்க. யுக முடிவில ருத்திரன் எல்லாவற்றையும் அழித்து உண்ணுகிறான்னா எவ்வளவு பெரியதோர் ஒலி ஏற்படும். அந்த ஒலிக்கு இணையாக ராமன் தன் கோதண்டத்திலிருந்து எழுப்பின நாணினது ஒலி இருந்து. அந்த ஒலியை கேட்ட உடனே ஆவி சென்றிலர் நின்றிலர் அரக்கரோடு இயக்கர் நாவுலர்ந்தனர் கலங்கினர் விலங்கினர் நடுங்கி கோவை நின்ற பேர் அண்டமும் குலைந்தன குலையா தேவ தேவனும் விரிஞனும் சிரதலம் குலைந்தார். இந்த சப்தம் ஏற்படுத்தின மாற்றம் என்னவா, அரக்கரோடு இயக்கர்கள், அரக்கர்களும் வானவெளியில திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கர்களும் ஆவி சென்றிலர் இந்த ராமனது வில்லினது ஒலியை கேட்டு உயிர் நீங்க பெறவில்லை, அவ்வளவுதான், உயிர் போல. ஆனா மற்ற எல்லா உபாதைகளும் வந்தனவா. நின்றிலர், இருந்த இடத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. அந்த அதிர்ச்சி, நிலை குலைந்து கீழே விழுந்தார்கள். யாரா, அரக்கர்களும் இயக்கர்களும். நா உலர்ந்தனர், இனி என்ன ஆகுமோன்ற அச்சத்துல அவர்களது நா வறண்டு போனது. விலங்கினர், இடம் விட்டு இடம் விலங்கி அந்த அதிர்ச்சியினால நடுங்கி கலங்கினர், உடல் நடுங்கி மனம் கலங்க தலைப்பட்டார்கள். கோவை நின்ற பேரண்டமும், வரிசையா அமைந்திருக்கக்கூடிய வானவெளியில உள்ள கோளங்கள், எல்லா கிரகங்களும் எல்லா கோள்களும் குலைந்தன. அவைகள் தங்களுக்கு உண்டான சுழற்சி பாதையிலிருந்து விலகி தடுமாறி சுற்ற ஆரம்பித்தன. நிலை தடுமாறி போயின. குலையா, என்றும் நிலை குலையாத தேவதேவனும் சிவபெருமானும் விரிஞனும் பிரம்மனும் சிரதலம் குலைந்தார், தலை நடுக்கமுற்றார். எப்படி, எதற்கு அஞ்சாத நடுங்காத சிவன் தலை நடுங்கியது. ஏனென்றால் அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த நாணினது ஒலி இவ்வளவு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நான் ஒலியை பத்தி நிறைய இடங்கள்ல கம்பன் சொல்லிக் கொண்டே வரும். ஏற்கனவே ஒரு பகுதியை நம்ம படிச்சுட்டு வந்தோம், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மழைக்காலம் முடிந்ததன் பின் சீதையை தேடலாம் என்று ராமன் முடிவு செய்ய, ராமன் கிஷ்கிந்தைக்கு வெளியே வனத்தில் தங்கிவிடுகிறான். கிஷ்கிந்தையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சுக்ரீவன் சென்று விடுகிறான். மழைக்காலம் முடிகிறது. புதியதான ஆட்சி பொறுப்பை ஏற்றதினால அந்த ராஜபோகத்தில் ஈடுபட்ட சுக்ரீவன் தன்னிலை மறந்து போகிறான். மழைக்காலம் முடிந்த உடனே ராமனை வந்து பார்க்கல. அதனால ராமன் என்ன செய்தான், இலக்குவனை அனுப்பி சுக்ரீவனிடம் விசாரித்துவான் அனுப்புறான். லக்குவன் கடுமையான கோபத்தோட வரான் கிஷ்கிந்தைக்கு. கிஷ்கிந்தையினுடைய எல்லையில நின்று கொண்டு தனது வில்லில் இருந்த நாணை மீட்டுகிறான், சுண்டி விட்டான். அந்த ஒலியை கேட்டு பிரளய காலத்து ஒலி போலே அது இருக்கிறது என்று மதுமயக்கத்தில் கிடந்த சுக்ரீவன்
நினைவு திரும்பி அஞ்ச தலைப்பட்டான். ஐயோ, நாம் இப்படியே லக்குவன் முன் சென்றால் அவனது கோபம் நம்மை அழித்து விடுமேன். அந்த ஒலி அப்படி இருந்தது. லக்குவனது வில்லினது நான் ஒலி. அவனுடைய ஒலிக்கே அந்த ஆற்றல் உண்டுன்னா ஒப்பற்ற வில்லை கொண்டிருக்கக்கூடியவனாகிய ராமன் அவனது கோதண்டத்து ஒலி பிரம்மனையும் சிவனையுமே நடுங்க வைத்ததுன்னா இதுல ஆச்சரியமே இல்லை. அதனால இந்த நான் ஒலின்றது அந்த காலத்துல இன்னொரு வழக்கம் உண்டு. ஒவ்வொருவர் பெற்றிருக்கக்கூடிய வில்லுக்கு தனித்தகுதி உண்டு. அந்தந்த தகுதிக்கு உரிய வில்லிலிருந்து எழுப்பப்படக்கூடிய ஒலிகள் வெவ்வேறாக ஒலிக்கும் என்ற விளக்கமும் உண்டு. அப்போ எப்பொழுது எல்லாம் கோதண்டத்தின் நான் ஒலிக்கப்படுகிறதோ உலகங்களிலும் அது ராமனது வில் ஒலின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இங்க கைலாயத்திலே என்றும் அசங்காது இருக்கக்கூடிய சிவன் தலையும் நடுங்கியது. 4 தலைகளை கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனது தலைகளும் நடுங்கியதாம். உடனே இப்படிப்பட்ட ஒரு வீரன் முன்னாடி ராவணன் வரணும் இல்லையா? ஊழி வெங்கனல் ஒப்பன துப்பு அன உருவ ஆழி நீரையும் குடிப்பன திசைகளை அளப்ப வீழின் மீச்சலின் மண்ணையும் விண்ணையும் தொலைப்ப 7 வெஞ்சரம் உடன் தொடுத்து ராவணன் எய்தான். ராமனது வில் நான் ஒலிய கேட்ட உடனே ராவணன் ராமனை நோக்கி 7 கொடிய அம்புகளை எய்தானா. எப்படி அந்த 7 கொடிய அம்புகளை எப்படி பாருங்க. ஊழி வெங்கனல் ஒப்பன, ஊழி காலத்துல தோன்றக்கூடிய வடவை தீ என்ற கொடிய தீயை போல் ராவணனால் எய்யப்பட்ட அம்புகள் இருந்தன. ஒன்று. துப்பன உருவ பவளம் போன்ற நிறம் உடையன, சக்கச்சவேல் அந்த அம்புகள். ஆழி நீரையும் குடிப்பன, ஏனென்றால் அந்த சிவப்பே அதனது வெம்மைக்கு காரணம். ஆகவே அவ்வாறு வேகமாக வரக்கூடிய அந்த தீயினை போன்று, வடவை தீயினை போன்று, ஊழிக்காலத்து தோன்றும் தீயினை போன்று அந்த அம்புகள் வருவதினால அவை கடல் நீரையும் அற்ற செய்து விடுமாம். திசைகளை அளப்ப திக்குகள் யாவையும் சென்று அளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றன. வீழின் மண்ணையும் கீழே விழுந்தால் பூமியையும், மீச்சலின் விண்ணையும் மேல் நோக்கி பாய்ந்தால் வானத்தையும் தொலைக்க வல்லன. தொலைப்பன்னா துளையிடுதல் அர்த்தம். முற்றிலுமாக இவைகளுக்குள்ளாக புகுந்து சென்று அவைகளை முற்றிலுமாக அழிக்க கூடிய ஆற்றல் பெற்றன. வல்லன வெம்சரம் 7, இப்படிப்பட்டதாகிய கொடிய 7 அம்புகளை உடன் தொடுத்து சேர தொடுத்து ராவணன் எய்தான். ஒரே நேரத்துல 7 அம்பு விட்டான். இந்த அம்புகள் எல்லாம் ராமனை நோக்கி வருகின்றன. ராமன் என்ன செய்தான்? எய்த வாளியை 7னால் 7 செய்து வெஞ்சரம் 5 ஒரு தொடையினில் சேர்த்தி வெய்து கால வெங்கனல்களும் வெள்குற பொறிகள் பெய்து போம் வகை ராகவன் சிலை நின்று பெயர். 7 அம்ப அனாயாசமா ராமன் தடுத்தானா. எப்படி? எய்த வாளியை, வாளின்னா அம்பு, ராவணனால் எய்ய பெற்ற 7 அம்புகளை 7னால் தன்னுடைய 7 அம்புகளால் 7 எய்து ஒவ்வொன்றும் 7 49 துண்டுகள் ஆகுமாறு துண்டித்தான். எப்படி? ராவணன் விடப்பட்ட 7 அம்புகளை ராமன் விட்ட 7 அம்புகள் ராவணனது 7 அம்புகளை 7 துண்டுகளாக தரித்து போட்டது. ஒரு தொடையினில் ஒரு முறை தொடுக்கக்கூடிய நிலையில வெம்சரம் 5 சேர்த்தி அடுத்து உடனே ராமன் 5 அம்புகளை, கொடுமையான அம்புகளை ஒரு சேர சேர்த்து வெய்து கால வெங்கனல்களும்
ஊழிக்காலத்துல தோன்றக்கூடிய நெருப்பு வெள்குற நாணுமாறு பொறிகள் பெய்து தீப்பொறிகளை கக்கியவாறு போம் வகை அந்த அம்புகளை செல்லக்கூடிய அளவிலே ராகவன் சிலை நின்று பெய்தான். ராமபிரான் தன் வில்லில் இருந்து ராவணனை நோக்கி ஊழித்தீயும் வெட்கப்படக்கூடிய அளவிலே கடுமையான வெப்பத்தை தரத்தக்க 5 அம்புகளை ஒரு சேர எய்தான். இப்ப ராவணன் தன் ஆற்றலை காமிக்கணும் இல்லையா? வாழி 5ஐயும் 5 விசும்பிடை மாற்றி ஆழி மொயம்பின் அவ்வரக்கனும் 2 அம்பு தோளில் 400 வாங்கினான் துறந்தனன் சுருதி ஆளும் நாயகன் அவற்றையும் அவற்றினால் அறுத்தான். என்ன அழகு! வார்த்தைகளினுடைய ஜாலம்தான். ஆழி மொயம்பின் அவ்வரக்கனும், ஆழியை போன்று வலிய அரக்கனாகிய ராவணன். இந்த ஆழின்ற சொல்லு பிற்காலத்துல நிறைய இலக்கியங்கள்ல காண முடியவில்லை என்றாலும் இந்த ராமகாதை போன்று இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல பார்க்கலாம். ஆழின்றது யாழின்னு சொல்ற மரபும் வந்துட்டது. அது ஒரு விலங்கு தலையும் பாம்பு உடலும் இந்த மாதிரி விசித்திரமான வடிவங்களில் இருப்பன யாழி. அப்படிப்பட்ட உயிரினங்கள் உண்டா தெரியாது. இதெல்லாம் இலக்கியத்துல தொன்று தொட்டு புராணங்கள்ல பேசப்பட்ட பல்வேறு விதமான விலங்குகள், பறவைகள். இதெல்லாம் உண்டா இல்லையா தெரியாது. இந்த மாதிரியான விசித்திரமான விலங்குகளோ பறவைகளோ அல்ல ஏனைய பிற உயிரினங்களோ எல்லா நாட்டு புராணங்களிலும் பேசப்படுகின்றன. அதான் சொல்லுவார்கள், இதெல்லாம் கேட்டா மித்தாலஜிக்கல் அனிமல், மித்தாலஜிக்கல் பேர்ட்ஸ். அப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு தெரியாது நமக்கு, அவ்வளவுதான். இப்ப உலக நாடுகள் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அல்லவா, நெற்றியிலே கொம்புள்ள குதிரை யூனிகான், அப்படி ஒண்ணு உண்டா தெரியாது. இது போன்ற நெற்றியிலே கொம்பு உடைய குதிரை உண்டா தெய்வலோகத்துல இருக்குன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். மாதிரி தமிழ் இலக்கியத்துல நிறைய பறவைகளை இப்படி சொல்லுதல் மரபு உண்டு. இப்ப சீன நாகரீகத்துல வரக்கூடிய டிராகன், அதே போல எகிப்திய நாகரீகத்துல சொல்லக்கூடிய பீனிக்ஸ், இவைகளெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்ட பறவைகள், விலங்குகள். இவைகளெல்லாம் உண்டான்னா நம்பிக்கை இருந்தால் உண்டு, அவ்வளவுதான். அது போல இந்த இடத்துல யாழியினை போன்று ஆற்றல் உடைய ராவணன், யாழின்ற ஒரு விலங்கு, விலங்கின் முகத்தை பெற்றிருக்கும். உடலானது பாம்பு போல் நீண்டு பருத்து காணப்படும். அது என்ன வேண்டுமானாலும் செய்யும் அந்த விலங்கு. அப்படிப்பட்ட ஆற்றலுக்கு உரியவனாகிய ராவணன் வாழி 5ஐயும் ராமனால் எய்யப்பட்ட 5 அம்புகளையும் 5 தன்னுடைய வில்லில் இருந்து 5 அம்புகளை கொண்டு விசும்பிடை மாற்றி ஆகாயத்திலேயே உரு அழித்து 2 அம்பு 10 அம்புகளை தோளில் 400 வாங்கினான் துறந்தான். தன் தோளில் பொருந்தியுள்ள வில்லிலே நான் கொண்டு தொடுத்து 10 அம்பை ராமன் மீது எய்தான். ராமன் எய்த அம்பு 5, அதை தன்னுடைய அம்பினால் தடுத்து அவற்றை செயலறச் செய்து அதன் பிறகு ராவணன் 10 கூரிய அம்புகளை ராமன் மீது எய்தான். அந்த அம்புகளை சுருதி ஆளும் நாயகன், வேதங்களை ஆளுதற்கு உரியவனாகிய ராமன் அவற்றையும் ராவணனால் எய்ய பெற்ற அந்த 10 கணைகளையும் அவற்றினால் அறுத்தான். தன்னிடம் உள்ள 10 பானங்களை கொண்டு அந்த ராவணனது 10 அம்புகளையும் அறுத்தெறிந்தான். புரிஞ்சுதான்? அறுத்து மற்ற அவன் அயல் நின்ற அளப்பரும் அரக்கர் செருத்து விட்டன படையலாம் கணைகளால் சிந்தி இருத்து வீசிய கிரிகளை எரிவுக நூறி ஒருத்து மற்ற அவர் தலைகளால் சில மலை உயர்த்தான். என்ன அழகு! ஒரே பாட்டுல எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லிட்டே இருப்பாரு.
இந்த ராவணனுடைய அம்புகளை தடுத்து நிறுத்தியதோடு தொடர்ந்து ராமன் அம்புகளை செலுத்தி என்ன செய்தானா, அறுத்து ராமபிரான் ராவணன் விட்ட அம்புகளை அறுத்து மற்ற அதனை தொடர்ந்து என்ன செய்தான், அவன் அயல் நின்ற அளப்பரும் அரக்கர் ராவணனுக்கு பின்பலமாக நின்ற எண்ணிக்கைக்கு அடங்காத அரக்கர்களை செருத்து விட்டன படையலாம். அவர்களால் விடப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் கணைகளால் சிந்தி தனது அம்புகளினாலே சிதற அடித்து இருத்து வீசிய கிரிகளை அந்த அரக்கர்கள் பெயர்த்து எடுத்து எரிந்த பெரும் பாறைகளை எல்லாம் பொடியாக்கி எரிவுக நூறி ஒருத்து தீப்பொறி சிதறுமாறு அந்த பாறைகளை எல்லாம் பொடி பொடியாக்கி அழித்து அவர் தலைகளால் சிலமலை உயர்த்தான். அந்த அரக்கர்களை கொன்று அவர்களினது தலைகளை குமித்து மலை போல் தோன்ற செய்தானாராம். ஒரு பாட்டுல எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டார். ராவணன் எய்த அம்பை தடுத்தான், அதோட தன்னிடம் இருந்த வில்லை கொண்டு பலவாகிய அம்புகளை எய்து ராவணனை சார்ந்துள்ள வீரர்கள் அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் அழித்தான். அதுக்கப்புறம் அந்த அரக்கர்கள் எல்லாம் தங்கள் ஆயுதத்தை இழந்ததனால கையில கிடைத்த பாறைகளை எல்லாம் எரிந்தார்கள். அவைகளை எல்லாம் தீப்பொடிபட தீயானது உருவாகக்கூடிய அளவினுக்கு அந்த பாறைகளை எல்லாம் பொடித்தான். அதனோட நிக்கல, இவ்வாறு எரிந்த அரக்கர்களினது தலையெல்லாம் அறுத்து மலை போல குவித்தான். ஒரு பாட்டுல இவ்வளவு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அடுத்து மீனுடை கருங்கடல் புரை ராக்கதர் விட்ட ஊனுடை படை ராவணன் அம்போடும் ஓடி வானர கடல் படா வகை வாளியால் மாற்றி தானுடை சரத்தால் அவர் தலைமலை தடிந்தான். எப்படி ராமன் இவ்வாறு மிக கடுமையாக போர் செய்வதை பார்த்தவுடனே இந்த ராக்கதர்களினது கூட்டம் எப்படி இருந்ததா, மீனுடை கருங்கடல் புரை ராக்கதர். இந்த புரைனா ஒப்புமை ஓமை உருபுன்னு அர்த்தம். போல புரைய மீன்கள் செறிவாக இருக்கக்கூடிய கடலினை போன்று பறந்து பட்டதாகிய அளவில் உள்ள அரக்கர் படை. அப்படிப்பட்ட ராக்கதர்களை விட்ட ஊனுடை படை அவர்களால் ஏவப்பட்ட பல படை கருவிகளை ராவணன் அம்பொடும் ஓடி ராவணனுடைய அம்புகளுடனே ஓடி வானர கடல் படாவகை வானர சேனை என்னும் கடலிலே இந்த ஆயுதங்கள் சென்று எந்த ஒரு வானரத்தையும் தாக்காத அளவிலே அந்த வானரங்கள் மீது இந்த அம்புகள் ராவணன் எய்தின அம்போ ராவணனை சார்ந்த படை வீரர்கள் கடலை போன்று பறந்திருக்கக்கூடிய படை வீரர்கள் எய்த ஆயுதங்கள் ஒன்று கூட வானரங்கள் மீது படாத அளவிலே வாளியான் மாற்றி தன்னுடைய அம்புகளினால் விலக்கினானா ராமன். தான் உடைச்சரத்தால் தன்னுடைய வேறு அம்புகளால் அவர் தலைமலை அரக்கர்களுடைய தலை எனும் மலைகளை தடிந்தான், அழித்து குவித்தான். இந்த 3 வேலை ஒன்னா நடக்கணும். ராவணன் அரக்கர்கள் எய்த அம்புகளை தடுக்கணும், அந்த அம்புகள் தன் படை வீரர்களாகிய வானரர்கள் மீது பட்டு விடாமல் காக்கணும், அதனை தொடர்ந்து இவன் வில்லிலிருந்து அம்பு விடணும், அந்த அம்புகள் அரக்கர்களது தலையை அறுக்கணும். அப்படின்னா எவ்வளவு விரைவாக இவன் செயல்பட வேணும்னு பாருங்க, அதுதான் முக்கியம். இவ்வளவு வேகமா செயல்பட முடியுமானா முடியும். அதுதான் போர்க்களத்தினுடைய அழகு. என்னன்னாக்க இந்த விரைவு தான். நம்ம போர்க்களம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லை, வாய்ப்பு கிடையாது. திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், ஆனா இந்த விரைவை சொல்லக்கூடிய அளவில் எல்லாம் காட்டுதல் என்பது கடினம்.
சில படங்கள்ல சில வீரர்கள் செய்யக்கூடிய செயலை பார்த்திருக்கலாம். என்ன, பல பேருக்கு தெரியும், இந்த ஜாக்கி சான் படம், அந்த படத்தை அவரினது நடிப்பினை தொடர்ந்து உருவான அந்த மார்ஷல் ஆர்ட்டுக்கு உண்டான பல படங்கள். இவருக்கு முன்னாடி புரூஸ்லி, அதற்கப்புறம் இந்த மார்ஷல் ஆர்ட்டுக்குன்னு பல படங்கள் உருவாகின. இந்த படங்கள்ல செயல்படக்கூடிய அந்த கதையின் நாயகர்கள் அவர்கள் எவ்வளவு விரைவாக தங்கள் எதிரியை தாக்குகிறார்கள், கைகளை கொண்டோ ஆயுதங்களை கொண்டோ. பார்த்தீர்கள் என்றால் ஆச்சு, அதெல்லாம் ஒரு திறன்தான். திரைப்படத்துல கையாளப்படக்கூடிய ட்ரிக்ஸ் தான், மறுக்கல. இருந்தாலும் அது பார்ப்பதற்கு ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் திரைப்படத்தில் ஆர்வம் இருந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி பழைய காலத்துல 60கள் எல்லாம் நிறைய படங்கள்ல, இந்த மேலை நாட்டு படங்கள்ல கௌபாய் பிக்சர்ஸ், அந்த படங்கள்ல வரக்கூடிய கதாநாயகர்கள் தங்கள் கையில இருக்கக்கூடிய துப்பாக்கியை எவ்வளவு விரைவாக எடுத்து பயன்படுத்துவார்கள் சில காட்சிகள் அமைக்கப்பட்டது. பிரமித்து போகலாம். இப்ப இன்றைக்கெல்லாம் நாம என்ன செய்கிறோம், அந்த திரைத்துறையை சார்ந்த திறனறி செயலினால், தந்திரத்தை கொண்டு இதெல்லாம் சாதிக்க முடிவதாக பார்க்கிறோம். இப்ப இவைகளை கொண்டு பழைய காலத்துல ராமன் போன்ற வீரர்கள் வெகு விரைவாக தங்கள் வில்லிலிருந்து அம்புகளை எடுத்து எய்கிறார்கள். அது கண நேரத்துல இந்த நிகழ்வுகள் நடந்து விடுகின்றன. இது ஆச்சரியம்தான். ஆனால் இதனை செய்யத்தக்க அளவிலே அவர்களது வீரம் இருந்தது. அதே நேரத்தில் அதை விரைவாக செய்தற்கு உண்டான திறனும் இருந்தது. இந்த இலக்கியங்களின் மூலமா இதைதான் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம்னா ராமகாதை தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும், முடிவு ராவணன் அழிவுன்னு. இது நம்ம புதியதாக எதுவும் மாற்றப் போவதில்லை. ஆனால் இந்த கவிஞன் எவ்வாறு எல்லாம் இந்த போர்க்களத்தை காண்பவர்களும் அல்லது அந்த காணக்கூடிய அளவிலே இவனது காட்சியை விவரித்து அதை ஈர்ப்போடு உலவ விடுகிறான்றதுதான் அழகு. அல்ல, கம்பன் தனித்தன்மை வாய்ந்தது. உண்மையிலேயே சொல்ற, பல இலக்கியங்கள்ல போர்க்கள காட்சியை படித்திருக்கிறோம். வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூரார் எழுதுறார், திருத்தக்க தேவர் சிந்தாமணியில எழுதுறார். இருந்தாலும் கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்கு இல்லையா, போர்க்களத்தை கூட கலைநயத்தோட காட்டக்கூடிய அழகு. நீங்க பரணி போன்ற இலக்கியங்கள்ல பார்த்தீர்கள் என்றால் போர் பாடியதுன்னு தனி பகுதியே இருக்கும். போர் நடந்து முடிந்ததன் பின் அந்த போர்க்களம் எப்படி இருந்ததுன்னு களம் பாடியதுன்னு பகுதி இருக்கும். அவைகளெல்லாம் கற்கின்ற பொழுது ஒரு அச்சத்தை தரக்கூடியதாகத்தான் உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் போர்க்களத்தை கூட அழகாக காட்ட முடியும்னா அது கம்பனால தான். அதாவது கொலை கூட ஒரு கலை நுட்பத்தோடு செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதுதான் கம்பனினுடைய அழகு. அதனால அரக்கர்கள் விட்ட அம்புகளை தடுத்து அது வானரப்படைகளின் மீது படாமல் விலக்கி, மாறாக இந்த அரக்கர்களின் மீது பலவாகிய அம்புகளை தொடுத்து அந்த அரக்கர்களின் அது சிரத்தை எல்லாம் அறுத்து மலை போல குதிக்கிறான். எவ்வளவு வேகம்! அந்த வேகம் மட்டும் இல்லை, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஒரு தீர்மானம்னு, டிட்டர்மினேஷன். இது இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்ற தெளிவு, அது இலக்கியத்துல நமக்கு கிடைச்ச ஒரு அழகு. இம்பரான் எனில் விசும்பினன் ஆகும் ஓர் இமைப்பில் தும்பை சூடிய ராவணன் முகம் தோறும் தோன்றும், வெம்பு வஞ்சகர் விழிதோறும் திரியும், மேல் நின்றான் அம்பின் முன் செலும், மனத்திற்கும் முன் செலும் அனுமன். அழகு.
என்னதான் பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த வீரன் ஏறி செல்லக்கூடிய தேர் இருக்கு இல்லையா, அதை இயக்குவதற்கு உண்டான ஆற்றல் ஒருவனால் தான் போர்க்கள வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. அதனாலதான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மகாபாரதத்துல 2 வீரர்களுக்கு அமைய பெற்ற தேர்ப்பாகர்கள். அவர்கள்தான் அந்த போரினது இலக்கையே தீர்மானித்தார்கள். அர்ஜுனனுக்கு அமைந்த பரந்தாமன், கண்ணனே தேர்ப்பாகனா வந்து உட்கார், கிடைக்குமா அந்த வாய்ப்பு? அவன்தான் குருக்ஷேத்திர போரையே தீர்மானம் செய்தான். இந்த அர்ஜுனனுக்கு எதிரான இணையான அல்லது மேலான ஆற்றலோடு விளங்கியவன் கர்ணன். அவனுக்கு வாய்த்த தேர்ப்பாகன் இறுதி நாள் போர்ல சல்லியன், அவனே உடனிருந்து கர்ணனை அழித்தான். நமக்கு நான் வேற ஒரு இடத்துல ஒரு விளக்கம் சொல்லுவேன். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு பழக்கம் உண்டுன்னு தெரியாது. பாரதியார் இறந்ததன் பிறகு அந்த இறந்ததை நினைவு கூறும் வகையில நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, ஸ்ரத்தாஞ்சலி என்று. இறந்தவர் நினைவை போற்றும் முகமாக ஒரு நாள் எல்லோரும் கூடி அவரை பற்றி பேசுவது. அதுபோல வானொலி நிலையத்துல ஒரு கவியரங்கம் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கவியரங்கத்துக்கு தலைவர் யாருன்னா பாரதிதாசன். அவர் பாரதியை பத்தி ஒரு கவிதை எழுதுறார். பாரதி அப்படி இருந்தான். தமிழர்கள் எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். வார்த்தையை கவனிக்க, அவன் தோன்றும் போதே புகழோடு பிறந்தான், இல்ல தோன்றினான். அவதாரங்கள் தோன்றும், பிறக்காது, தோன்றினான். சொல்லிட்டு சொன்னார், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சிந்துக்கு தந்தை, நீடு துயில் போக்க பாடி வந்த நிலா, செந்தமிழ் தேனி, பைந்தமிழ் தேர்ப்பாகன். என்னடா இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு பைந்தமிழ் என்ற தேருக்கு அவன் எப்படி ஒரு பாகனாய் நிற்கிறான்? அப்பொழுதுதான் ஒரு அழகு புரிந்தது. இப்ப உதாரணம், நண்பர்கள் எல்லோர் வீட்டிலும் கார் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு சுகமான பயணம் மேற்கொள்ள வேண்டும் கார்லன்னா 3 விஷயம் பொருத்தமுறை இருக்கும். ஒன்று, நீங்கள் ஏறி செல்லக்கூடிய கார் பழுதற்றதா இருக்கணும். செல்லக்கூடிய பாதை குண்டும் குழியும் இல்லாமல் இருக்கணும். ஓட்டி செல்லக்கூடிய ஓட்டுநர் திறமை வாய்ந்தவரா இருக்கும். இந்த 3ம் இருந்தால் பயணம் நன்றாக இருக்கும். இதுல ஒன்றை மாற்றி பார்ப்போம். பழுது உடைய கார் ஒரு சில மைனர் ரிப்பேர்ஸ் இருக்கு. ஆனா ஓட்டக்கூடிய ஓட்டுநர் மிகுந்த சாமர்த்தியத்தோடு இருந்தா அந்த பழுது தெரியாமல் நம்ம பயணத்தை நல்ல விதமா செய்து கொடுத்துருவார். சரி, வண்டி பழுது இல்ல, போகக்கூடிய பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கு. அப்பவும் ஓட்டுநர் நினைத்தால் மிக அழகாக அந்த பாதையில உள்ளே அமர்ந்திருக்கக்கூடியவருக்கு எந்த ஒரு ஊரும் நேராத வரையில ஓட்டிட முடியும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். வண்டி நன்றாக இருந்தாலும் பாதை நன்றாக இருந்தாலும் ஓட்டக்கூடியவன் ஒழுங்கா இல்லைன்னா என்னதான் உயர்ந்த வண்டியா இருந்தாலும் நமக்கு ஊறு ஏற்படும். என்னதான் பாதை நன்றாக இருந்தாலும் நமக்கு இடர்பாட்டை கொடுத்துருவோம். அப்போ அந்த பைந்தமிழ் தேர்ப்பாகன்னா தமிழ் என்ற மொழிய கொண்டு
நன்கு இந்த நாட்டில செலுத்தி நல்ல பல கவிதைகளை நமக்கு கொடுப்பதற்கு அந்த மொழியை மிக அழகாக இயக்கியவன். அவன் தான் தேர்ப்பாகன். அது போலதான் போர்க்களத்திலும் தேர ஓட்டுறவனுக்கு அந்த ஆற்றல் வேணும். இப்ப யார் இங்க தேரா இருக்கிறது? ராமனை தாங்கி நிற்கக்கூடிய தேர் எது? ஹனுமன். அவன் பெருமையை சொல்லணும் இல்லையா? அவன் எப்படி ராமனது அம்ப சொல்லிட்டோம், அந்த ராமனை தாங்கி தேர் போல எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஹனுமனை சொல்லணும் இல்லையா? இந்த பாட்டு ஒன்று போதும். ஹனுமன் எவ்வளவு பெரிய திறம் உடையவன்றது பாருங்க. இம்பரன் எனில் விசும்பினாகும். பூமியில இருக்கான்னு நினைச்சு பார்த்தா கண நேரத்துல ஹனுமன் வானத்துல இருப்பானா. இம்பரன் எனில், பரம்னா உலகம், இந்த உலகத்துல இந்த ராமனை தூக்கி கொண்டு அனுமன் இருக்கிறானேன்னு யோசிக்க நேரத்துல விசும்பினாகும். வானத்துல நின்றுட்டு இருப்பான் ஹனுமன். ஓர் இமைப்பில் கண் மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ள ராமனை தூக்கி கொண்டு பூமியை விட்டு வானத்துக்கு போயிடுவோம். அசுரர் பட மாய மந்திரங்களிலே வல்லவர்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இவனும் செயல்படும். தும்பை சூடிய ராவணன் முகம் தோறும் தோன்றும். தும்பை சூடுதல்னா தும்பை என்ற திணைக்கு வெளிப்படையான போர்னு அர்த்தம். ராமனோடு வெளிப்படையான போரினை செய்யக்கூடிய ராவணனது 10 முகத்துக்கு முன்னாடியும் போய் நிற்பான் ஹனுமன். பின்ன எவ்வளவு வேகமா போறான்னு பாருங்க. முகம் தோறும் தோன்றும், ஒவ்வொரு மூஞ்சுக்கு முன்னாடி தெரிவான். வெம்பு வஞ்சகர் விழிதோறும் திரியும். அந்த வஞ்சகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் பார்வை போற இடத்துல எல்லாம் இவன் நிற்பான். மேல் நின்றான் அம்பின் முன் செல்லும். எப்படியா? இவனுக்கு மேல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராமன், அவன் செலுத்தக்கூடிய அம்பு, அந்த அம்பு போகக்கூடிய வேகத்தை காட்டிலும் அனுமன் முன்னாடி போய் நிற்பான். என்ன இருந்தாலும் காற்றின் மகன் அல்லவா, வாயு புத்திரன். அடுத்த வார்த்தை தான் போட்டார் அழகு. மனத்தினுக்கும் முன் செல்லும். மனம்தான் இருக்கிறதுலயே வேகமானது, மனோவேகம். மனத்தினது வேகத்தை காட்டிலும் கடுவேகத்தோடு ராமனை தூக்கி கொண்டு அனுமன் போர்க்களத்துல அங்குங்கெனாதபடி கண்டவர்கள் வியக்கக்கூடிய அளவுல செயல்பட்டு, அப்படி ஒரு அழகான வேகம். ஆகவே அந்த வார்த்தையில, இந்த பாட்டுல ரொம்ப அழகான ஒரு அணி இருக்கு. நாங்க அணி இலக்கணத்தெல்லாம் சொல்லணுமான்னு நினைப்பேன். ஏன்னா இந்த இடத்துல கம்பனை ரசிக்கிறதுக்கு அந்த அணி இல்லைன்னாக்க இதை விட வேற என்ன அழகு. தமிழ்ல தீபகம்னு ஒரு அணி உண்டு. இந்த தீபகம்ன்ற அணி என்னன்னாக்க, தீபகம்னா ஒண்ணும் இல்லை, விளக்கு, அவ்வளவுதான். இப்ப ஒரு விளக்க ஒரு அறையில ஒரு மூலையில நிக்க வைங்க, இல்ல வாசல்ல நிக்க வைங்க. வாசல்ல ஒரு விளக்கை ஏற்றி வைத்தா அந்த விளக்கினது ஒளி அந்த அறை முழுக்க பரவும். அதே மாதிரி ஒரு பாட்டுல ஒரு சொல் முன்னாடி நிற்கும், அந்த சொல்லே பாடல்ல எல்லா விதமான சொற்றொடரோட சேர்ந்து பொருளை கொடுக்கும். மாறா அந்த விளக்க கொண்டு போய் அந்த அறையின் நடுவுல வைங்க. அந்த நடுவுல இருந்த விளக்கு ஒளி அறை முழுவதும் நிரம்பும். அது போல பாட்டுல நடுவுல நிற்கக்கூடிய ஒரு சொல்லு பாட்டினுடைய எல்லா வரிகள்ல இருக்கக்கூடிய பயனிலையோட போய் பொருந்திக்கும். இதுக்கு பேரு நடுநிலை தீபகம்னு பேர். அதே போல அறையின் கோடியில விளக்க வச்சாலும் வெளிச்சம் எல்லா இடங்களுக்கும் வருவது போல பாட்டுல கடைசியா நிற்கக்கூடிய ஒரு சொல் பாடும் பாடல் முழுவதும் பயணப்பட்டு பொருளை கொடுக்கும். இதுக்கு பேரு கடைநிலை தீபகம்னு பேர். இந்த பாட்டுல எவ்வளவு அழகு பாருங்க. ஓர் இமைப்பின் ஒரு சொல் வருது இல்லையா? இம்பரன் எனில் விசும்பினாகும் ஓர் இமைப்பின். இந்த ஒரு ஓர் இமைப்பின், ஒரு கண்மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ள அப்படின்ற அந்த சொற்றொடர்
எல்லாத்தோடையுமே பொருந்துறது பாருங்க. ஓர் இமைப்பில் இம்பரன் எனில், கண்ணு திறந்து மூடுறதுக்குள்ள பூமியில இருப்பான். ஓர் இமைப்பில் விசும்பினன் ஆகும், கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள வானத்துல நிப்பான். ஓர் இமைப்பில் ராவணன் முகம் தோறும் தோன்றும், கண்மூடி கண் திறக்கிறதுல ராவணன் அது 10 முகத்திலையும் இங்க காட்சி கொடுப்பான். திருப்பி ஓர் இமைப்பில் வெம்பு வஞ்சகர் விழிதோறும் திரியும், ஒவ்வொரு அரக்கனுடைய கண்ணு முன்னாடியும் போய் நிற்பான். ஓர் இமைப்பில் அம்பின் முன் செல்லும், கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ராமன் அம்பை விட வேகமா போகும். ஓர் இமைப்பில் மனத்திற்கும் முன் செல்லும், கண்மூடி கண் திறக்கிறத விட மனத்தை காட்டில முன்னாடி போய் நிற்பான். ஆகவே இந்த ஓர் இமைப்பின்ற சொல்லு பாட்டுக்கு நடுவுல நின்று எல்லா சொற்றொடரோடும், ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, தமிழ்ல சொல்வது போல எழுவாய் பயனிலைன்னு, அது போல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்ல இந்த ஓர் இமைப்பில் என்கின்ற சப்ஜெக்ட் எல்லா ப்ரெடிகேட்டோடையும் சேர்றோம். இப்படி எழுதுறதுக்கு பேரு தீவகம்னு பேரு. என்னதான் கம்பன் கற்பனையில ஆற்றல் மிக்கவன்னாலும் இலக்கணத்தை எவ்வளவு அழகா பொறுத்துறா பாருங்க. அதுதான் கம்பன் கிட்ட இருக்கிற சிறப்பு. அதாவது கற்பனை யாரு வேணா செய்யலாம், அத கவிதையா எழுதுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி இருந்தா போதும். யாரு வேண்டா கற்பனை பண்ணு. இப்ப இங்க இருக்கக்கூடிய வகுப்புல இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் பரதநாட்டிய கலைஞர்கள். ஒரு பாட்டுக்கு ஒரே போல எல்லாரும் ஒன்று போலவா சஞ்சாரிய உருவாக்குகிறீர்கள்? பாட்டு ஒன்றுதான். அந்த பாட்டை நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் என்பதற்கு ஏற்றாற் போல சஞ்சாரி நிறைய செய்கிறீர்கள் அல்லவா? கற்பனை எல்லாரும் செய்யலாம். ஆனால் செய்யக்கூடிய கற்பனைய அந்த பாடு பொருளோடு பொருத்த முறை லாஜிக்கலா செய்யும். அங்கதான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. கற்பனை என்பது ஒரு பொருத்தமற்ற நிலையில செய்யப்பட்டு விட்டது என்றால் அந்த கருத்தும் தோற்று போகும். அதை எடுத்து சொல்லுபவனோ அல்லது கலையாக நிகழ்த்தக்கூடிய கலைஞனோ தோத்து போயிடும். எல்லோராலும் கற்பனை பண்ண முடியும், அதுல குழப்பமே கிடையாது. ஏனென்றால் மனித மனதினுக்கு அழகே எதுன்னா கற்பனை தான். அது படித்தவர்கள் மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகள் எவ்வளவு கற்பனை பண்ணும் தெரியும். இன்னைக்கு உளவியல்ல குழந்தை கற்பனைன்னு, சைல்ட்ஸ் இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு விளக்கமே சொல்லுகிறார்கள். அந்த கற்பனை இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், நம்மால வாழ முடியாது. குழந்தையிடம் இருக்கக்கூடிய கற்பனை தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவுகிறது. ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லுது, அத எத்தனை பேர் அத இப்போ கடந்த 3 மாதமா என் பெயர்த்தியோட இருந்தேன் இல்லையா, அப்ப ஏற்பட்ட ஒரு வேடிக்கையான அனுபவம். ஒரு இடத்திற்கு எல்லாரும் சென்று கொண்டிருந்தோம் கார்ல. உடனே இந்த குழந்தை கேட்டது, நிலா தெரியலையே. இல்ல அங்க பார் தெரிகிறது, அது பிறை சந்திரனா தெரியறது பார் அப்படின்ற, அதுக்கு புரியுற மாதிரி பாப்பா மாதிரி தெரியறது பார். அது நாள் ஆக ஆக அது வளரும், அதுக்கு பேரு பௌர்ணமின்னு பேரு. அப்புறம் மெல்ல 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 குறையும், குறைஞ்சு இருட்டாயிடும். அந்த இருட்டான நாளுக்கு பேரு அமாவாசை அப்படின்னு சொல்லி முடிச்சு. சொல்லி முடிச்ச உடனே அந்த குழந்தை அடுத்த கேள்வி கேட்டது, இப்ப வளர்ற பாப்பாவா இருந்து வளர்றதுக்கு எல்லாம் பேரு பாப்பாவாசையான்னு கேட்டது. சொல், அதிலிருந்து பெறப்பட்ட விளக்கம், அந்த விளக்கத்தினுக்கு பயன்பட்ட சொல்ல ஏனைய பிற விளக்கங்களோட ஏன் பொருத்தி பார்க்க கூடாது? இது கற்பனை. இந்த கற்பனை தான் மொழியை வளர்க்கிறது. இந்த கற்பனை தான் இலக்கியத்தின் ஊற்றாக இருக்கிறது. குழந்தை பேசுறதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் அதனை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் அந்த கற்பனை தான் மிகப்பெரிய இலக்கியமாக பின்னாளில் பலருக்கு உருவாகி இருக்கு. இந்த மாதிரியாக தோன்றக்கூடிய சைல்டு இமேஜினேஷன்,
பெரிய விஷயம் அது. அதை யார் ஒருவர் மனத்துக்குள்ள பெருமளவு தேக்கி நிற்கிறார்களோ அவர்களிடம் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய படைப்பாற்றல் குறையாது. அததான் உளவியல் சொல்லுகிறது. அவரவர் உள்ளத்தினுள் ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைய கொன்று விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த குழந்தைய கொன்று விடக்கூடாது. நாம வளர்ந்து விட்டோம், நிறைய படிப்பு வந்துட்டது, நிறைய பதவியில் இருக்கும், ஆகவே அந்த சைல்டு லைக், நாட் சைல்டிஷ், சைல்டிஷ்னா முட்டாள்தனம், சைல்டு லைக் பிஹேவியர், குழந்தைத்தனமான அந்த உள்ளம் ஒவ்வொருத்தையும் இருக்கிறதுனாலதான் நம்மால உலகை ரசிக்க முடிகிறது. இந்த ரசனைய, இந்த கற்பனைய முறைப்பட லாஜிக்கலா எவன் ஒருவன் தொடுத்து சொல்லுகிறானோ அவன் பெரிய கவிஞன் ஆயிடுறான். அவ்வளவுதான். கவிஞனுக்கு நமக்கு இதான் வேறுபாடு. அவன் பார்த்ததை தான் நாம பார்த்தோம். ஆனால் அவன் பார்வையில விளையக்கூடிய கற்பனை நமக்கும் விளைகிறது. ஆனால் அந்த கற்பனைக்கும் அவன் பார்த்ததற்கும் இடையே உண்டான தாற்பயத்தை நாம புரிந்து கொள்வதில்லை. அவன் அதை புரிந்து கொண்டு இலக்கியமா உருவாக்கிறான். அதுதான் அழகு. அதனால எல்லோருக்கும் கற்பனை உண்டு, எல்லோரும் நிறைய செய்திகளை பார்க்கிறோம். எங்க வேறுபடுகிறோம்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் உண்டான அந்த விளக்கம் நீங்கள் பார்த்த காட்சியோடு லாஜிக்கலா பொருத்த முறை அமைந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க கவிஞன். அவ்வளவுதான். அததான் நான் சொல்லுவேன் வேடிக்கையாக. நடனத்துல சஞ்சாரியை உருவாக்கக்கூடிய கலைஞர்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லுவேன், உங்களால் சொல்லப்படக்கூடிய சஞ்சாரி பாடத்தினுடைய, நீங்கள் கையாளக்கூடிய பாட்டினுடைய பொருளுக்கு தொடர்புடையதா இருக்கணும், கொஹிரண்டா இருக்கணும். அப்பதான் அது அழகை தரும். நினைச்சு பாருங்களேன், மூக்குல போடுற அணின்னு ஒண்ணு இருக்கு, காதுல போடுற அணின்னு ஒண்ணு இருக்கு. மாத்தி போட்டா நல்லா இருக்குமா? அதே போல இது கம்பன் கிட்ட கைவந்த கலை, வேற ஒண்ணும் இல்லை. என்ன வேறுபாடுனா, கம்பன் கிட்ட இந்த கலை ரொம்ப அழகானதா இருக்கும். கம்பன், திருத்தக்க தேவர் இவர்கள்லாம் பிரமிக்க வைப்பார். பிற்காலத்துல வந்த சிவபிரகாசர் இவர்களினுடைய கற்பனை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு, என்ன சொல்லுவதுன்னா, சுவைப்பதற்குன்னு கிடைச்ச ஒரு பெரிய விருந்து. அடுத்ததுக்கு போவோம். இப்படிப்பட்ட போர் தொடர்ந்து நடக்க இந்த களம் எப்படி காட்சி அளிக்கிறது அது சொல்லி ஆகணும் இல்லையா? போர் செய்ததை சொன்னா மட்டும் போதாது. அந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல போர்க்களம் எப்படி இருக்கு? வார்த்தையை கவனிங்க. ஆடுகின்றன கவந்தமும் அவற்றோடும் ஆடி பாடுகின்றன அலகையும் நீங்கிய பனை கை கோடு துன்றிய கரிகளும் பரிகளும் தலை கொண்டு ஓடுகின்றன உலப்பு இல உதிர ஆறு உவரி. உவரினா கடல். எப்படியா? கவந்தம் ஆடுகின்றன. கவந்தம்னா தலையில்லாத முண்டம் மட்டும் குதிக்கிறதுக்கு பேரு கவந்தம்னு பேர். ராமனால் எய்யப்பட்ட அம்பு பல அரக்கர்கள் தலையை அறுத்து மலை போல குவித்து விட்டது. தலையுழந்த முண்டங்கள் எல்லாம் கூத்தாடத் தொடங்குகின்றன, கவந்தம் ஆடுகின்றன. அலகையும், இந்த தலையற்ற முண்டங்களுக்கு இணையா போர்க்களத்துல இறந்த உடலை உண்ணுதற்கு வரக்கூடிய பேய்களும் கூத்தாடுகின்றன. ஆகவே அலகைனா பேய். தலையற்ற உடலோடு மானுட உடல்கள் குதிக்க, அந்த ஆடலுக்கு ஏற்றாற்போல் அந்த உடல் விழுகின்ற பொழுது அதை எடுத்து உண்ணுதற்கு வந்த பேய்களும் ஆனந்தத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்றனவாம். போர்க்களத்துல பாடுகின்றன. பேய்கள் எல்லாம் ஊளையிட்டு பாடத் தொடங்குகின்றன. உலப்பில் உதிரம் ஆறு, வற்றுதல் இல்லாத ரத்தம் கடல் போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவைகளுக்கு நடுவிலே பனைக்கை துன்றிய கோடு நீங்கிய கரிகளும், பனை போன்ற, பனைமரம் போன்று நீண்ட கருத்த சொரசொரப்போடு கூடிய துதிக்கையை பெற்றுள்ள யானைகளும்
கொம்புகள் நீங்க பெற்ற யானைகளும் பரிகளும் குதிரைகளும் தலை கொண்டு தம்மிடம் அகப்படுத்தி கொண்டு உவரி ஓடுகின்றன. கடலை நோக்கி இரத்த வெள்ளம் பாய்கிறதா. இந்த இரத்த வெள்ளத்துல யானையோட உடலும் குதிரையோட உடலும் அடித்து சென்ற வண்ணம் இருக்கிறதா. அப்படி கொடூரமாக இந்த போர்க்களம் காட்சியளித்தது. அற்ற ஆழிய அறுப்புண்ட அச்சின அம்பொடு இற்ற கொய்வுரை புரவிய தேர்க்குலம் எலாம் ஒற்றை வாளியோடு உருண்டன கரும் களிற்று ஒங்கல் சுற்றும் வாசியும் துமிந்தன அமர்க்களம் தொடர்ந்த. போர்க்களத்துல என்ன ஆயிற்று? அமர்க்களம் தொடர்ந்த போர்க்களத்துல தொடர்ந்து வந்த தேர்க்குலம் எல்லாம் தேர்க்கூட்டங்கள் எல்லாம் அற்ற ஆழிய துண்டித்த சக்கரங்களை பெற்றிருந்தன. சக்கரங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன. அறுப்புண்ட அச்சின முறிந்து போன அச்சுகள், இற்ற கொய்வுளை புறவி இறந்து போன பிடரிகள் எல்லாம் அறுபட்டு போன குதிரைகள், கருங்களிற்று ஓங்கல் கரிய யானைகள் என்கின்ற ஓங்கல்லாம் மலைகள் ஒற்றை வாளியோடு உருண்டன ஒரே அம்பு பட்டு இறந்து கிடந்தன. சுற்றும் வாசியும் துமிந்தன சுற்றி திரியும் குதிரைகளும் துண்டுபட்டு கிடந்தன. எங்கு பார்த்தாலும் தேர்களினது பழுதுபட்ட நிலை, யானைகள் குதிரைகள் எல்லாம் இறந்து பட்ட நிலை, அவைகளினது உடல் எங்கும் நிறைந்து காணப்பட்டனவாம். தேர் இழந்து வெஞ்சிலைகளும் இழந்து செந்தருகன் கார் இழந்து வெண்கலின மாக்கால்களும் இழந்து சூரிழந்து வன் கவசமும் இழந்து துப்பு இழந்து தார் இழந்து பின் இழந்தனர் நிருதர் தம் தலைகள். என்ன அழகு! நிருதர்னா அரக்கர்கள் இருக்கிறார்களே, தேர் இழந்து தாங்கள் ஏறி வந்த தேரானது அழிக்கப்பட்டு விட்டது. வெம் சிலைகளும் இழந்து அவர்கள் கையில் பிடித்திருந்த விற்களும் முறிந்து போயின. செந்தருகன் சிவந்த கொடிய கண்களுடன் கூடிய கார் இழந்து மேகம் போன்ற யானைகளையும் இழந்து வெம் கலின மாக்கால்களும் இழந்து கொடிய கடிவாளமுடைய குதிரைகளின் கால்கள் யாவும் துண்டிக்கப்பட்டு விட்டன. சூர் இழந்து இந்த அரக்கர்களினது சூரத்தனமும் போச்சான் போர்க்களத்துல ராமன் எய்த அம்பினால். வன் கவசமும் இழந்து அரக்கர்கள் தாங்கள் அணிந்திருந்த கவசங்களையும் இழந்து துப்பிழந்து வலிமையையும் இழந்து தார் இழந்து தங்கள் மார்புல போற்றிருந்த மாலைகளையும் இழந்து பின் தம் தலைகள் இழந்தனர். இறுதியாக தங்களினுடைய தலைகளையும் ராமபாணத்தினுக்காக இழந்தார்கள். உயிரற்ற உடல் கிடந்தது களம் முழுக்க. அரவ நுண்ணிடை அரக்கியர் கணவர் தம் அற்ற சிரமும் அன்னவை ஆதலின் வேற்றுமை தெரியா புரவியின் தலை பூட்கையின் தலை இவை பொருத்தி கரவியில் இன்னுயிர் துறந்தனர் கவவுறத் தழு. என்ன கொடுமை! அரவ நுண் இடை அரக்கியர் பாம்பு போன்று மென்மையான நுண்ணிய இடைகளை உடைய அரக்கியர்கள், அரக்க குல பெண்கள் அற்ற தம் கணவர் சிரமும் உயிரற்று இறந்து போன தங்கள் கணவர்களினது தலையை தேடி அன்னவை ஆதலின் குதிரை யானை போன்ற விலங்குகளின் தலைகளை, ஒவ்வொரு அரக்கனும் ஒவ்வொரு வடிவத்துல இருப்பான். குதிரை முகத்துல இருப்பான், யானை முகத்துல இருப்பான். ஆகவே குதிரையின் தலை, யானையின் தலை, அரக்கர்களின் தலை இவையெல்லாம் ஒன்று போல இருக்கும். அதனால வேற்றுமை தெரியா தன் கணவன் தலையது, குதிரை தலையது, யானை தலையது என்று வேற்றுமை தெரியாமல், வேறுபாடு உணர முடியாமல் புரவியின் தலை பூட்கையின் தலை இவை பொருத்தி குதிரையின் தலைகளையும் யானையின் தலைகளையும் தங்கள் கணவன்மார்களினது உடலோடு பொருத்தி வைத்து கரவில் மறைவான இடத்தில் கவவு உறத் தழுவி நன்கு அந்த இறந்த உடலை ஆறத் தழுவி இன்னுயிர் துறந்தனர் தங்களினது உயிரையும் விட்டார்கள். இதுக்கு புறத்திணையில தலையோடு முடிதல்னு பேர். போர்க்களத்துல இறந்து கிடந்த
தங்களினது கணவனது உடலை ஆறத் தழுவி, அது மறைவா, ஆறத் தழுவி தங்கள் உயிரையோ விடுகிறார்கள். கலிங்கத்து பரணியில் எழுதுவார் ஜெயங்கொண்டான், போர்க்களத்துல இறந்து அந்த வீரனது உயிர் வானுலகம் நோக்கி போக, வானுலகத்தில் இருந்த அரம்பையர்கள் இந்த வீர சொர்க்கம் வரக்கூடிய இந்த வீரனது ஆவியை தழுவி வரவேற்பதற்கு முன்னால் தன் உயிரை கொடுத்து தன் ஆவியினால் அந்த வீரனது ஆவியை அவன் மனைவி தழுவினாள்னு எழுதினார். எவ்வளவு அழகு பாருங்க. போர்க்களம் தான், முன்பு சொன்னது போலதான் போர்க்களம் தான், அதுலயும் ஒரு அழகு இருக்கும். நீங்க பார்க்கலாம், நாம் சில மருத்துவரை பார்த்ததுண்டு. அவர்கள் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் தான். சிலர் அறுவை சிகிச்சை செய்ததன் பின் அந்த உடல்ல எங்கு அவர்கள் அறுத்திருக்கிறார்களோ அதை அவர்களே சேர்ப்பார்கள். சேர்த்து தைக்கின்ற பொழுது மிக நுட்பமான நிலையில அதை தைப்பவர்கள் உண்டு. ஏனென்றால் அறுவை நடந்த இடமே தெரியாத அளவுல ஒரு மயிரிழை போல அந்த சேர்ப்பு இருக்கு. அவ்வளவு நுணுக்கமான தையல் போடக்கூடிய, அது அவர்களுக்கு தொழில் தான். அதனையும் ஒரு கலை நயத்தோட, ஏனென்றால் இன்னைக்கு நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் வந்தாச்சு. அந்த மருத்துவரை கேளுங்கள் சொல்லுவார். ஆனா முகத்துல ஒரு தழும்பு வந்துடக்கூடாது இல்லையா, அது அழகிய கொடுத்துரும். அப்படி நுணுக்கமாக அதை செய்யும். அது மாதிரி போர்க்களமும் வெட்டு குத்து கொல்லதான், அதுலயும் ஒரு அழகு இருக்கும். ஆகவே ஆர்ப்பு அடங்கின வாயலாம் அழற்கொழுந்து ஒழுகும் பார்ப்பு அடங்கின கணேலாம் பலவகை படைகள் தூர்ப்பு அடங்கின கையலாம் தூளியின் படலை பொற்பு அடங்கின உலகு எலாம் முரசு எலாம் போன. முரசு எலாம், முரசங்கள் ஒலிகளெல்லாம் அடங்கி போய்விட்டன, யார் ஒருவரும் இல்லை. வாயலாம் ஆர்ப்பு அடங்கின, அரக்கர்கள் வாயலாம் இறந்து போனதனால பேச வழியற்று அடைத்து போயின. அரக்கர்கள், இறந்து போன அரக்கர்கள் வாயிலிருந்து எப்படி பேச்சு வரும்? கண்யலாம் அழல் கொழுந்து ஒழுகும், விழிகளிலிருந்து நெருப்பு சிந்தக்கூடிய அளவில் பார்ப்பு அடங்கின காணும் காட்சிகள் எல்லாம் அழிந்து போயின. கையெல்லாம் பல வகை படைகள் தூர்ப்பு அடங்கின, அந்த அரக்கர்களின் கைகளில் உள்ள பலவிதமான படைக்கலங்கள் பொழிதலை ஒழிந்தன, கையெல்லாம் அறுத்து கீழே கிடக்கின்றன. தூளியின் படலை, தூசி கூட்டங்கள், எங்கு பார்த்தாலும் தூசி. உலகையெல்லாம் போர்ப்பு அடங்கின, உலகினையெல்லாம் போர்த்தி கொள்ளக்கூடிய அளவில் அந்த போர்க்களத்துல துகள் எழுந்து எல்லா இடங்களையும் மூடியது. ஆகவே உலகமே அந்த தூசியினுள் அடங்கி கிடந்தது. எல்லாம் போயிற்று. ராவணன் தனித்து நின்று ராமனோடு போர் செய்ய முனைகின்றான். அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். அது ஒரு நல்ல நாடகம். அதை அடுத்த வகுப்புல தொடருவோம்.